இருக்கும் தமிழர்களுக்கு வணக்கம். அதாவது பரம்பரையாக காலங்காலமாக தாத்தா பாட்டி காலத்திலேருந்து நம்ம அப்பா அம்மா காலத்திலேருந்து இன்ன வரைக்கும் குலதெய்வங்கள் கும்பிட்டு வர்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம். பங்காளி அது அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சில குலதெய்வங்களும் பார்த்திங்கன்னா மரத்துக்கடியிலும் கல்லுக்கடியிலும் ஒரு சின்ன கல் மாதிரி ஒன்று வச்சு கும்பிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா கோயில்களே எல்லாம் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. கோபுரம் கட்டுற கோயிலும் தெரிய மாட்டேங்குது, கோபுரம் இல்லாத கோயிலும் தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு தனித்தனி முறைக்கும் பங்காளிகள் பூஜைக்கு பண்ணிட்டு வர்றாங்க. அது நல்ல விஷயந்தான். அந்த சமயத்தில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு வர்ற பங்காளிகளுக்கெல்லாம் சாப்பாடாக்கி போடுறீங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அக்கம் பக்கம் போகிற வரைங்க அந்த ரோட்டு சைடில் ஊருக்குள்ளேயும் சரி, மற்றவங்க சேர்ந்த ஊருக்கு அந்த இடத்துல இருக்கிற ஆளுகளுக்கும் சரி கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. சாப்பாடு வைக்கும்போது சேர்த்தி போடுங்க. ஒரு 10 சாப்பாடுங்க 20 சாப்பாடு சேர்த்தி போடுங்க, இல்லை 15 சாப்பாடு போடுங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுத்தா தான் ஒரு புண்ணியம் அந்த கோயிலுக்குன்னு கண்டிப்பாக தெரிய வரும். இது மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க. நம்ம நல்லா இருந்தால் பத்தாது, அடுத்தவங்க நல்லா இருக்கணும். மீண்டும் அடுத்த ஆடியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.